இவரை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த கை வந்து கிட்ட வந்து காட்டுங்க பாபா, காட்டுங்க. இருக்கின்ற சோம்பேறியலுக்கு இவரை பார்த்தா ஒரு புத்தி வர வேணுமென்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். என்னென்னா அறிஞ்சுதான் நாங்கள் 5 வருஷத்துக்கு முதல் இவருக்கான ஒரு பசுமாடு ஒன்றை வழங்கியிருந்தோம். இன்று அந்த பசுமாட்டின் நிலை எப்படி இருக்கின்றது, இவருடைய வாழ்வாதாரம் எப்படி போகின்றது என்பது பற்றிய அல்லது இவருக்கு இன்னும் என்ன தேவை என்பதை பற்றியான ஒரு காணொலியாக இது அமையும். நடந்தது உங்களுக்கு இந்த கை போனது என்ன மாதிரி, எப்படி நடந்ததுன்ற அந்த சம்பவத்தை சொல்லுங்க. கஷ்டம், நம்மளால இயலாது. ஆனா அவரை பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் வெற்றி பிரபா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குத்துறதா குத்து வருமோ? வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைய காணொலி உங்களுக்கு இவரை தெரிஞ்சிருக்குமோ தெரியாது. கிட்டத்தட்ட 5 வருஷம் இருக்குமே, 5 வருஷம். 5 வருடத்துக்கு முன்பு நாங்கள் கொழும்பில் இருக்கின்ற சுதாகரன் அவருடைய உதவியின் மூலம் ஒரு பசுமாடு ஒன்றை இவருக்கு வழங்கியிருந்தோம். இப்போது அவரிடம் எத்தனை மாடு இருக்கின்றது, என்ன மாதிரி இவர் தொழில் என்றதை கேட்கறதுக்கு முதல் இங்க வாங்களேன், கொஞ்சம் கிட்ட வாங்கம்மா. இவரை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த கை வந்து கிட்ட வந்து காட்டுங்க பாபா, காட்டுங்க. இந்த கை வந்து இவருக்கு மின்சாரம் தாக்கி ஒரு கை இழந்தவர். ஆனா இவர்ல பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, கொஞ்சம் கூட சும்மா இருக்க மாட்டாரு. குறிப்பா வந்து ஊர்களில் இருக்கிற அல்லது எங்கேயோ இருக்கின்ற சோம்பேறியலுக்கு இவரை பார்த்தா ஒரு புத்தி வர வேணுமென்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். என்னென்னா 2 பிள்ளைகளோடு மிக 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 கஷ்டப்பட்டு ஒரு கையோட அவர் தந்த குடும்பத்தை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிற ஒரு உழைப்பாளி, சரியான ஒரு உழைப்பாளி தான் இவர். அவர உழைப்பாளி அறிஞ்சு இவர நிலைமையும் அறிஞ்சுதான் நாங்கள் 5 வருஷத்துக்கு முதல் இவருக்கான ஒரு பசுமாடு ஒன்றை வழங்கியிருந்தோம். இன்று அந்த பசுமாட்டின் நிலை எப்படி இருக்கின்றது, இவருடைய வாழ்வாதாரம் எப்படி போகின்றது என்பது பற்றிய அல்லது இவருக்கு இன்னும் என்ன தேவை என்பதை பற்றியான ஒரு காணொலியாக இது அமையும். வணக்கம் தம்பி. வணக்கம். நான் என்ன மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஒரு பசுமாடு தான் தம்பி 5 வருஷத்துக்கு முதல். இப்போ எத்தனை மாடு நிற்கிது, என்ன மாதிரி வித்தீங்களா, என்ன நடந்தது? பசுமாடு இருந்ததுக்கு எனக்கு 2 கண்டு போட்டிருக்கு. 2 கண்டு போட்டிருக்கு. நீ அதுகளை வச்சு நான் பராமரிக்கிறேன்னா திருப்பி பால் எவ்வளோ கறப்பே இல்லைங்க? பால் நம்ம கறக்கிறத பொறுத்த மாதிரி நான் கண்டுகளுக்கும் பால் வேணுமென்று போட்டு பெருசாக கறக்கிறத போய் வீட்டு தேவைகளுக்கான ஒரு 2 லிட்டர் அப்படி கறக்கலாம். கறக்குறேன். நல்ல. என்னண்டா இப்ப நீங்க என்ன செஞ்சு இப்ப இந்த மாடு பாக்குறேன், உங்களோட வருமானத்துக்கு நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? வீட்டு தோட்டம் செய்யறேன். நான் வீட்டு தோட்டங்கள், கத்தரி, கீரை, என்ன தேவையான மரக்கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதை நானே கொண்டு மெயின்ல கொண்டு நானே விற்பனை ரோட்ல வச்சு வியாபாரம் பண்ணி போட்டு வந்து திரும்பி மாடுகளை கொண்டு மேய்க்கிறேன். இப்படி அதெல்லாம் நம்ம காலங்க சீவியம் எல்லாம் போகுது, ஓடி கொண்டு போய்க்கலாம். சும்மா இருக்கிற கொஞ்சம் நேரம் இருக்கிற
அதுல நான் விசாரிச்சேன். இவர் வந்து ஒரு தரமான மேஷன். நீங்க இந்த பில்டிங்ல இருக்க கம்பி கட்டுற பாஸ் மாதிரி 10-5 பேரை வச்சு வேலை செய்யறேன்னா அது செய்யக்கூடாதான் எனக்கு மேல நடந்தது. உங்களுக்கு இந்த கை போனது என்ன மாதிரி எப்படி நடந்ததுன்ற அந்த சம்பவத்தை சொல்லுங்க. லைன் நம்பர் லைன் கூட இப்படி லைன் போய்கொண்டிருந்த பெரிய லைன் அம்பார லைன் மேலால போய் கொண்டிருந்தது. நான் அந்த கம்பி தூக்க கூட 16 அடி கம்பி எடுத்து 12 அடியை அறுத்து அந்த கம்பியை மேல தூக்க கூட மின்சாரம் பக்கத்தால போய் கொண்டு நான் தூக்க ஏத்தாயிட்டு அந்த கம்பியில போய் பட்டுது. அப்ப நீங்க கீழே நின்று மாடியில நின்றுதான் வேலை செஞ்சேன். வேலையை போல கம்பி தூக்க கண்டு ஏத்தாயி இழுத்தெடுத்தது கம்பியை இழுத்தெடுத்து மேலுதுல பொழியுது. எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியா. எனக்கு திருப்பி சுயநிலம் வந்ததுக்கு பிறகு தான் சொன்னாங்க இந்த மாதிரி கரண்ட் அடிவட்டி மேலே தூக்கி பவால் அடிவட்டி தூங்கின மாதிரி தூங்கினான்னு சொன்னாங்க. எனக்கு சொல்லி போட்டு 3 நாள் மட்டும் உணர்ச்சி இல்லாமல் இருந்த ஆசிரியத்தில் அதுக்கு பிறகு கையை வச்சு சுவப்படுத்திடலான்னு சொல்லிட்டாங்க. கை அப்படியே ஃபுல்லாக அவிஞ்சி பத்தி போயிட்டு நரம்பெல்லாம் அறுந்து போயிட்டு அதுக்கு பிறகுதான் அந்த கையை எடுத்தவங்க கை எடுக்காம அப்படியே வச்சு சுவப்படுத்தினா கை அப்படி இதோட கை எடுக்க வேண்டி வர மாதிரி சொன்னவங்க டாக்டர். அதால முழங்கைகளால் எடுத்திருக்காங்க. முழங்கை இதால எடுத்து இப்ப சும்மா இருக்கு செயற்கை கை போட்டுக்கு நீ அந்த கை போட்டு எனக்கு வேலை செய்யலாது. சும்மா எங்கேயும் போறேன்னு சொன்னா சைக்கிள்ல பிடிச்சி ஓடுறேன்னு சொன்னா அதை போட்டு ஓடி எடுத்துடுறேன்னா மற்றபடி வேலை செய்யறேன்னு சொன்னா அது போடாம செஞ்சாதான் எனக்கு வேலை செய்யலாம் நல்லா. அப்படித்தான் இப்ப நம்மள இது போய்கொண்டு பார்த்தீங்கன்னா அவதானம்ன்றது சரியான முக்கியம். வேலை தளத்திலேயோ எங்க வேலை செய்யக்குள்ளேயும் சரியான அவதானமா இருக்க வேணும். இவர் என்னன்னு சொன்னா மேல் மாடியில இருந்து கம்பி கூடு கட்டக்குள்ள கம்பியை நெளிச்சிருக்கேன் கம்பியை வளைச்சிருக்கிறாரு. அந்த ரயில்வேயால போகும் ஆக பவர் கூடிய கரண்ட் நினைக்கிறேன். அதுல போய் இந்த கம்பி பட்டோடனே இவருக்கு ஆளை தூக்கி எறிஞ்சு போட்டுது. அப்படி அதனால்தான் இந்த ஏதோ நல்லொரு கடவுள் புண்ணியத்தால 2 பிள்ளைகள் இருக்குது. கடவுள் புண்ணியத்தால வர்ற உயிர் அப்ப தப்பிருக்கு. அப்ப தப்புனத்தினாடி இப்பயுமா அவருக்கு அந்த குடும்பத்தை அந்த மாதிரி கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறாரு. அந்த நேரத்துல தான் நாங்க கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முதல் இவருக்கு அந்த பசுமாட்டை வழங்கியிருந்தோம். ரைட். இப்ப உங்களுக்கு நாங்க ஏதும் உதவிகள் செய்ய வேணும்னு சொன்னா நீங்க என்ன உதவியை எதிர்பார்க்கிறீங்க? உங்களுக்கு அவசரமா என்ன தேவை? உங்களுக்கு அவசரமா தேவைன்னு சொன்னா நான் செய்த தொழில் செய்யறதுக்குரிய ஏற்பாடுகள் தான் எனக்கு வேணும். அதை தான் கொஞ்சம் ஊக்கப்படுத்தி தரணும் எனக்கு. அது சொல்ல எனக்கு இந்த இப்ப இருக்கிற மண்ணுக்கும் பயிர்கள் நாட்டி சரி வராது. அதை வெம்பு மண் அது எப்படி தண்ணி அடிச்சாலும் டக்குன்னு காஞ்சி போகும். அந்த தண்ணி அடிக்கிறத சேமிச்சு வச்சு பயிர் பசல தன்மை எனக்கு இந்த ஊத்த மண்ணு சொல்ற பசல மண்ணு சொல்றேன். அந்த மண் எனக்கு தேவை. அந்த மண்ணுகள் தேவை. நீ சின்ன சின்ன பருப்பங்கள் இருக்கி அந்த அதுகளுக்கு மண்ணெண்ணெய் கூடியது கூடியது எல்லாம் செஞ்சு எனக்கு இன்னும் ஒரு உதவியா இருக்குமே. என்னண்டா இவருக்கு இப்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்றா மாடு கொடுத்ததுனாடி ஒரு பக்கம் மாடும் வளர்ந்து கொண்டு போகுது, பெருகி கொண்டு போகும். அதே நேரம் மாற்ற சாணத்தை வச்சு வேறு அந்த சாணத்தை நம்பித்தான் தோட்டம் செய்கிறாரு. அப்போ ஓகே, அவருக்கு சாண எரு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னதான் எரு தண்ணியை போட்டாலும் இந்த பொம்பு மணல்னு சொல்லுவாங்க. அந்த பொம்பு மணலுக்கு வந்து பயிர்கள் ஒரு அளவு தான் உண்டுபடும். இப்போ அவருக்கு ஒரு கிரவல் சின்ன காணியாக கூடாது ஒரு 15 பேஜ் மண்ணில் வர மாதிரி 15 பேஜ் காணிக்குரிய களிமண்ணை கேட்கிறாரு. காணி பசலையோட சேர்ந்து ஒரு மண் இருக்குது. அது எவ்வளவு லோடு? அது இப்போ சொல்றாங்க இப்போ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி 12,000-13,000 சொல்றாங்க மண். இப்போ நான் அது நமக்கு தெரியாத நேரத்தில் வைத்தி நோக்கி சொல்றாங்க 13,000. ஏன்னா அந்த மண் எடுத்துன்னு சொன்னேன் இப்படி இருந்து இந்த மழைக்குள்ளையும் செய்யலாம்னா பயிர். ஏன்னா இப்போ மழை பெஞ்ச உடனே எனக்கு 8ஆம் மாதம் 9ஆம் மாதத்துல அந்த பயிர் மழை செய்யலாது. திருப்பி செய்யலன்னு சொன்னா அங்கால 2ஆம் மாதத்துக்கு பிறகுதான் நான் செய்யலாம் பயிர். அந்த சீசன் துண்டுக்குள்ள மாட்டேன் எனக்கு சரியான கஷ்டம் வந்துடும். அது ஒரு சரியான கஷ்டம். அதையும் வச்சு நாங்கள் எனக்கு கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் போட்டு உயர்த்தி தந்தேன்டா அந்த மண்ணிலே இந்த மாடை வச்சு நானும் செய்யலாம். ஆனால் நான் செய்கிற மரக்கறி மருந்துகள் இல்லாத மரக்கறியை நான் செய்கிறேன். அதால் எனக்கிட்ட டிஎஸ் ஆஃபீஸர் வேலை செய்கிறவங்களும் எனக்கிட்ட மரக்கறி எடுத்து போகிறவங்க மருந்து இல்லைன்னு போட்டு எடுத்து போகிறவங்க. அதால் எனக்கு இந்த உதவியல் செஞ்சு வந்தால் நல்லா இதாக இருக்க மாட்டேன் கேட்குறேன். என்னண்டா இப்ப நஞ்சற்ற உணவு நஞ்சற்ற மரக்கறியை தான் அவர் செய்யறாரு. எப்படி ஒன்று சொன்னா இப்ப மாட்டெருவு தானே. அப்ப மாட்டெருவை வச்சு யூரியா எண்ணெய் அது எல்லாம் அடிக்கிறேன்டா கண்ணு கருத்துமா பலவோட சேர்த்து இந்த சிறு தோட்டத்தை நான் பார்த்தேன். நான் ஒரு தோட்டத்தை சிறு தோட்டத்தை செய்தேன். நீங்க இப்ப
இப்போ ஒரு கீரை ரோட்ல வித்ததை கண்டன் அது என்ன மாதிரி எத்தனை நாளையாலும் உங்களுக்கு அந்த கீரை பலன் அடைச்சது எவ்வளவு மட்டும் உங்களுக்கு அதில் கிடைச்சது? இப்போ நான் அந்த கீரை நாட்டினா ஒரு 15 நாளையால அந்த கீரை மேடையிலிருந்து பிடுங்கலாம். 15 நாளையால இருந்த மேடையிலிருந்து பிடுங்கி திருப்பி நிலத்துல நாட்டி எடுத்து அப்படி திருப்பி ஒரு 25 நாளையில திருப்பி பலனடையும் கீரை இவ்வளவு வர்றது வரும். இந்த 6 மாத்தியான் கீரைன்றது அது நம்ம கவனிப்பு பார்வை இந்த கவனிப்பு இதுல இருக்கு வளர்றது. அதுல இருந்து இருந்தா ஒரு 25 நாளையால 28 நாளையால அது திருப்பி புடுங்கலாம். மாதிரி புடுங்கலாம். இப்ப வச்ச கீரை வந்து அப்படி ஒரு 50 அடி கீரை மட்டும் வச்சிருந்தேன். நான் சும்மா சாரம் எனக்கு சொல்ல போனோம்னா சின்ன இது எனக்கு வந்து ஒரு 6000 ரூபாய் மட்டும் அந்த 50 அடி கீரை வித்தனா கேட்கறதுக்கு உண்மையா சந்தோஷமா இருக்கு. ஒரு 50 அடி கீரை ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிக்குள்ளதான் அவர் அந்த கீரையை வச்சிருந்திருக்காரு. அதுக்குள்ள அவருக்கு 6000-7000 ரூபாய்க்குள்ள அவரோட கறியை தள்ளி ஒரு எத்தனை நாள் 2-3 நாளைக்குள்ள வித்திருப்பேன். 2-3 நாளைக்குள்ள வித்துது. எனக்கு கீரை காணாது எனக்கு இல்லைன்னு ஓடுது. நான் கொஞ்சம் வச்சு நாட்டினா 2000 வியாபாரிகள்ட்ட கொடுக்குறல்ல கொடுக்காதனாடி ரோட்ல வச்சு அவரை விற்கிறதுனாடி அப்ப அவருக்கு அந்த முழுமையான முதலும் அவரோட கையில வந்து சேர்ந்துரும். முதல்ல லாபமும் அவரோட கையில வந்து சேர்ந்துரும். அப்ப அதனாடியே அவரு ஒரு 6000-7000 ரூபாய்க்கு வித்திருக்காரு 25 நாளால. இதே கீரை இன்னும் கொஞ்சம் 50 அடி 150 அடி ஆயுதன்னு சொன்னா 7000 ரூபாண்டாலும் 14-21,000 ரூபா. அவர் 25 நாளால 21,000 ரூபா எடுத்துருவாரு. 21-25 எடுப்பாரு. கொஞ்சம் நம்ம அவருக்குரிய அந்த கெல்ப்பை பண்ணி கொடுத்தோம்னு சொன்னா, அதாவது அந்த களிமண்ணை நாங்கள் ஒரு 2 லோடோ 3 லோடோ அல்லது அதுக்கு மேலேயோ அவர் நிலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வாங்கி கொடுத்தோம்னு சொன்னா அவர் மாதம் ஒன்றுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 35,000-40,000 ரூபா உழைக்கிற அளவுக்கு அவற்றை செம்பிரிக்குது. நல்ல தைரியமான நல்ல பயிர் செய்யக்கூடிய ஒரு சிறந்த மனிதர். எனவே இதை பார்க்குற நீங்க கட்டாயமாக இப்போ நாங்கள் என்னன்னு சொன்னா நாங்கள் என்ன நிறைய பேர் இப்போ நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் எப்போ உதவி கொடுத்தனோ எப்போ இருந்து அந்த உதவிகளை கொடுத்து வரணும் அந்த டைம்ல எல்லாம் வந்து அந்த டைம்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த உதவியெல்லாம் அப்பப்போ போய் பார்ப்பேன். அதே போலதான் இவர் உதவி திட்டத்தையும் பார்க்கறதுக்கு வந்தேன். அதே போல நீங்க எப்போ என்னோட கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 10-12 வருஷமாக நான் இந்த சமூக சேவைக்குள்ள இருக்கிறேன். பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த வாழ்வாதார உதவிகளை செஞ்சிருக்கிறேன். எனவே அந்த உதவிகளை நீங்க புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து இங்கு வந்தா நான் அந்தந்த இடத்தை நீங்க எப்போது செஞ்சீங்களோ அந்த இடத்தை கூட்டி கொண்டு நீங்க செஞ்ச உதவிகளை நான் கட்டாயமா காட்டுறதுக்கு காத்து கொண்டிருக்கேன். அதே போலதான் இவருக்கு உதவி தந்த சுதாரணனும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இவர் இப்ப 4 மாடா இருக்காரு. அடுத்து கண்டு தாச்சு கண்டு இன்று வருவதில் 4வது கண்டு போடுறதுக்கு ரெடியா இருக்குதுன்னு. எனவே இந்த வகையில நான் இவரை பாராட்டுறேன். மனதுக்கு சந்தோஷமா இருக்கு. இவரவரோ எவ்வளவான உதவிகள் எல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நீங்க கொடுக்கின்ற உதவிகள் எல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனா தண்ட கஷ்டத்தை மத்தியிலும் அந்த மாடுகளை விற்காம அதை வச்சு அதில் எருவ சாணத்தை பயன்படுத்தி தோட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இவருக்கான உதவி கட்டாய 100% வழங்கப்பட வேண்டும். சரி, நாங்க தோட்டத்தை போய் பார்க்கலாம். சரி.
இதை பாருங்க, அப்படியே கிட்ட வாங்க பாபா. இதை பாருங்க, அவர் எப்படி அந்த புல்ல கொத்துறான்னு சொல்லி ஒரு கை அவருக்கு ஏத்த மாதிரி தான் மண்பட்டு இல்லையா? காட்டுங்க பாபா. இவ்வளவுதான், சின்ன நான் புடி போட்டிருக்கேனே. ஆனா கடைசி வரையும் நம்மளாலே இல்லாது. கஷ்டம், நம்மளால இயலாது. ஆனா அவரை பாருங்க, இந்த பெரிய ஒரு தோட்டத்தை ஒரு கையோட இருந்து இந்த தோட்டத்தை போட்டிருக்காருன்னு சொன்னா அவர் எவ்வளவு ஒரு ஊக்கமான ஒரு ஆளுன்றத நீங்க இதுல இருந்து பார்க்க வேணும். எந்த எதுல கீரை நாட்டு இருந்த நீங்க? வாங்க வாங்க வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க, நல்லா வாங்க. இந்த 6 லைனுக்குள்ளே போட்டுருந்தேன். இந்த 6 லைனுக்குள்ளே போட்டுருந்தேன். இப்ப பாருங்க, இந்த உழவுக்குள்ளதான் அந்த கீரையை போட்டு 6 மாத்து கீரைன்ற உழவு சைஸ்ல வளரும். அது கடைசி அது நம்ம நீங்க எவ்வளவு சைஸ்ல புடுங்கினது புடுங்கிருக்கிறீங்க? புடுங்கிருக்கிறாரு. ஒரு உழவு சைஸ்ல புடுங்கி 6000 ரூபாய்க்கு 7000 ரூபாய்க்கு கொடுத்திருக்கிறாரு அந்த கீரையை உழவுக்குள்ள போட்டு. அதே இவருக்கு நாங்க அவர் கேட்ட அந்த உதவியை பண்ணமெண்டா. இப்ப பாருங்க, இதை காட்டுங்க பாரு, அங்க கொஞ்சம் தள்ளி போக முடியும். இதை பாருங்க, இது சரியான பொம்பு மணல். இந்த பொம்பு மணல்ல தான் அவரு பயிர் செய்யறாரு. இப்ப இந்த மணலுக்கு நாங்க தண்ணி அடிக்க இறங்கி கொண்டே போவோம். கிரவல் அல்லது களிப்பூமி மாதிரி தண்ணியை வச்சு கொள்றதில்ல. இது அடிக்க தண்ணி கூடைக்கலாம், பயங்கரமாக இறங்கி போகணும். இதுல இவர் கேட்குற அந்த ஊத்தமன் கிரவல் கலந்த மண்ணொண்ட நாங்க இவருக்கு கொடுப்போமா இருந்தா பயிர் செய்யறதுக்கு பசலை மாவம் போகும், தண்ணியை மாதிரி தக்க வச்சு கொள்ளும்ன்றதுதான் இருக்கும். காலையில தண்ணி அடிச்சா ஒரு 12 மணிக்கு பிறகு தான் எல்லாம் பதங்கி போயிட்டோம். தண்ணி கீழே இறங்கிடும். இந்த கீரையில பாருங்க, இப்ப காலையில தண்ணி ஊத்தினா இருக்கு, பாடியில தண்ணி ஊத்தினா இந்த வதங்கி போயிருக்கு. இதெல்லாம் வதங்கி போயிருக்கு. காலையில அள்ளி ஊத்தினா சாதாரணமா இப்ப இந்த கீரைக்கு தானே இந்த ஒரு கீரை எவ்வளவு கொடுப்பேன்? கீரை இப்ப நான் சாதாரணமா கூப்பிட்டா இது ஒரு இதை போல ஒரு கீரை ஒன்று வச்சு நான் கூப்பிட்டேன் 100 ரூபாய்க்கு. இதே மாதிரி ஒரு சின்ன கீரை வச்சு வளர்த்துக்கிறது 100 ரூபாய்க்கு கொடுப்பேன். நாங்க 100 ரூபாய் எந்த இதுன்னு சொல்லாம இதை வாங்கிட்டு போவாங்க. 100 ரூபாய்க்கு நல்ல தரமான ஒரு கறி அரைச்சு போட்டு அம்மியில வச்சு வெள்ளைப்பூடு வச்சு அம்மியில வச்சு நல்லா அரைக்கணும். மிக்சில எல்லாம் அம்மியில வச்சு அரைச்சு போட்டு இந்த பெரிய கீரையை சமைச்சா சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. வாங்க, இது என்ன சாமான் நாட்டுக்கிறீர்கள்? இது கிட்ட வாங்க. இது கீரை, இது கொத்தவரை. இந்த நாட்டுக்கு இது கொத்தவரை. கொத்தவரை எவ்வளவு போகுது கிலோ? கொத்தவரை நேரத்தோட 600-700 போனா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம கொடுக்குறேன்டா அப்படி 500 ரூபா கொடுக்கலாம் ஒரு கிலோ. கொத்தவரை இல்ல குறைவு. கொத்தவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா பாருங்க, இந்த கிட்ட வந்து காட்டுங்க. பிஞ்சு குடிச்சு அந்த அரிஞ்சு இருக்கு. இந்த இருக்குது கொத்தவரை, இந்த இருக்குது பிஞ்சு. நல்ல செழிப்பா இருக்குது. இந்த கொத்தவரையை பாருங்க, நல்ல காய்க்கக்கூடிய மாதிரி நல்ல செழிப்பா இருக்குது. நல்ல சூப்பரா இருக்கு. பராமரிப்பு எல்லாம் நல்லா இருக்குது இல்லையா? வண்டி எல்லாம் செய்யுங்களா? பதங்கி போயிட்டு இப்பதான் அவங்க வண்டி இப்பதான் வண்டி காய்க்க துவங்கிருக்குது. பயத்தை நாட்டிருக்கேன். இதுக்குள்ள என்னென்ன பயிர் நாட்டிருக்கேன்? இதுக்குள்ள வெண்டி போட்டிக்கேன், கொத்தவரை போட்டிக்கேன், பைத்த போட்டிக்கேன், கச்சாம் போட்டிக்கேன், பீக்க நாடை வேலியெல்லாம் பீக்க தொங்க விட்டுருக்கிறாரு. வேலியெல்லாம் பீக்க தொங்க விட்டுருக்காரு. கத்தரி நிக்குதுன்னு. ரைட். இப்ப நீங்க அண்ணன் தோட்டத்தையும் பார்த்துட்டீர்கள், நிலத்தையும் காட்டியாச்சு உங்களுக்கு. பொம்பு மணல் இது வெறும் பொம்பு மணல், நிலத்தையும் காட்டியாச்சு. எனவே இப்ப நாங்க கேட்கறது இது அனைவருக்கு ஒரு 3 லோட் அந்த மண்ணை அவரே பறிச்சு கொள்வாரு. மண் பறிக்கிறதையும் நான் காட்டி உங்களுக்கு மண் பரவுற எல்லாமே உங்களுக்கு காண்பிக்க வைப்பேன். காசை கொடுத்தா சில நேரம் நீங்க அவரை செய்ய மாட்டாருன்னு யோசிப்பீங்க. அப்படி இல்லை, 100 வீதம் செய்வாரு. எனவே அவருக்கு அந்த உதவியை பண்ணுவீங்கன்னு சொன்னா கட்டாயமா ஒரு சிறந்த ஒரு தோட்டத்தை உருவாக்கி அவரோட குடும்பத்தை அவர் பார்க்கறதுக்கு உதவும். எனவே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இதை பார்க்கின்ற புலம்பெயர்ந்த சொந்தங்கள் கட்டாயமாக இவருக்கு அந்த உதவியை செய்வீர்கள் என்று நம்பிக்கை இருக்குது. நீங்க என்ன சொல்ல வாரீர்கள்? அதான் எனக்கு இந்த தோட்டத்தை ஊக்கப்படுத்தி இன்னும்
வருமானத்தை கொண்டு வர்றதுக்கு உதவிகளை செஞ்சா எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குமேண்டு. ஏன்னா வெளி உதவியல் வேற ஒரு இதுவும் இல்லை. சண்டை இதால தான் குடும்பத்தை கொண்டு போறதும் இதே மாதிரி. அது இப்போ காணா இதுன்ட்டு ஓட்டு இப்படித்தான் நான் இந்த வருமானத்துல பயிர்களில் செஞ்சா ஒரு 15 சின்ன கோழி குஞ்சு மட்டும் எந்த இதால நான் கட்டி இப்போ அது அதையும் வளர்த்து கொண்டிருக்கேன். வருமானம் கோழி குஞ்சு தோட்டத்துக்குள்ள வராது. தோட்டத்துக்குள்ள விடாத மாதிரி தான் இப்போ வலை கட்டி கொண்டிருக்கேன். வலை கட்டிருக்கேன். கோழியை துறக்கிறதும் இல்லை. இப்போ நான் பெருசாக காலையில 12 மணிக்கு பிறகு தான் திறக்கிறேன். திறந்து விட்டு மேய்ச்சி போட்டு திருப்பி அடைக்கிறது அதுக்குள்ள. இதுல வருமானம் இன்னும் கொஞ்சம் இதுலயும் வரணும் அதுலயும் வரணும். 2 வருமானம் வர மாதிரி இருந்தா கொஞ்சம் இருக்கலாம் ஓட்டு. அப்ப அதையும் கவனிக்கிறேன், இதையும் கவனிக்கிறேன், எங்களை மாடையும் கவனிக்கிறேன். எல்லாம் நான் தான் கவனிச்சு சுத்தி கொண்டிருக்கிறேன். நேரம் இல்லை, தொடர்ந்து வேலை தான். காலையில மரக்கறி எடுத்தா மரக்கறியை கொண்டு போகணும். அது 6 மணி, அது காலையில 7 மணிக்கு கொண்டு வரணும்னா இப்படி 8:30 வித்து முடிச்சு போட்டு வந்துடுவேண்ணா. வந்து மரஞ்சால வந்து மாடுகளை கோழிக்கு தீனை வச்சு போட்டு போனா இதுகள் பார்க்குங்கள் மாடை திறந்து கொண்டு போய் மேய்ச்சலுக்கு விடுறேன். மாடு திறந்து போட்டு வந்தா இனி வேலையில செய்ய தோட்டத்துக்குரிய வேலைகள் எல்லாம் செஞ்சா டைம் கணக்காக வரும். இப்படிதான் போகுது நம்மளுக்கு. வர மீண்டும் மீண்டும் பாராட்டியே ஆக வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். மாடுகளை நீங்க விற்காம வச்சு இன்றைக்கு வரைக்கும் பராமரிக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் நீங்க கடைசி வரையும் தொங்கல் பறிய விற்க மாட்டேன். ஏன்னா அதை வச்சு தான் இவர தோட்டம், அதில் பசலையாலாம் எருவாலாம் அவர தோட்டம் போகுது. நீங்க அந்த மாடை அப்படியே வச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த பயிர் செய்யறதுக்குரிய உதவிகளையும் கிட்டடியில் நாங்க செய்வோம். பிகே கட்டி விட்டுருக்கிறாரு, பிகே நாட்டி விட்டுருக்கிறாரு. அந்த பிகேயில புழு குத்தாம வளைச்சி பொலித்தீனை கட்டிருக்கிறாரு. பிகேக்கு பொலித்தீனை கட்டிருக்கிறாரு புழு குத்தாம. அந்த இது வந்து நாடை இந்த காய்ச்சிருக்குது. இது நாடை நாட்டிருக்கிறாரு. you